வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சக்கரங்கள். அதாவது நமது உடல் அமைப்பில், பிராண அமைப்பில் முக்கியமாக 7 சக்கரங்கள் உள்ளன. அவைகளை பற்றி நாம் சிறிது விளக்கமாக பார்ப்போம். This video is sponsored by Zen Reviews. நமது உடலானது பிராண அமைப்பில் இந்த 72,000 நாடிகளில் இணைப்பு சக்கரமாக 114 சக்கரங்களை பிரதானப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 114 இணைப்பு சக்கரத்திலிருந்து அதிமுக்கியமாக 7 சக்கரங்களை பிரித்து வரையறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 7 சக்கரங்களை பற்றி வரிசையாக நாம் பார்ப்போம். முதலாவதாக மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்பூரகம், 4 அநாகதம், 5 விசுத்தி, 6 ஆக்ஞா, 7 சகஸ்ராரம். இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தை கொண்டவை. இதற்கான தனித்தனி மந்திரங்கள் உள்ளன. குறிப்பிட்ட நரம்புகள் சந்திப்பாக குறிப்பிடப்படுகிறது. முதலாவதாக மூலாதாரம் என்கிற சக்கரத்தை பார்ப்போம். இந்த மூலாதார சக்கரமானது சிவப்பு நிற வர்ணத்தை கொண்டது. 4 நரம்புகள் ஒன்றிணையும் பகுதியாக குறிக்கப்படுகிறது. இதற்கான மந்திரமாக லம் என்கிற எழுத்தை குறிப்பிடுகிறார்கள். 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரம் 6 நரம்புகளை ஒன்றிணைக்கும் சந்திப்பாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கான வர்ணமாக ஆரஞ்சு நிறத்தை குறிப்பிடுகிறார்கள். பஞ்சபூதத்தை இதன் நீருடன் ஒப்பிடுகிறார்கள். இதற்கான மந்திரமாக வம் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3வதாக மணிப்பூரகம் சக்கரம். இந்த சக்கரமானது 10 நரம்புகள் ஒன்றிணையும் சந்திப்பாக படுகிறது. இதற்கான வர்ணமானது மஞ்சள் நிறத்தை கொண்டது. பஞ்சபூத சக்தியாக அக்னியை குறிப்பிடுகிறார்கள். இதற்கான மந்திரமானது ரம் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4வதாக அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரமானது பச்சை நிற வர்ணத்தை கொண்டது. 12 நரம்புகள் ஒன்றிணையும் சந்திப்பாக குறிப்பிடப்படுகிறது. பஞ்சபூத சக்தியாக இதை காற்றுக்கு ஒப்பிடுகிறார்கள். இதனுடைய மந்திரமாக யம் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். This video is sponsored by Zen Reviews. 5வது சக்கரம் விசுத்தி. இந்த விசுத்தி சக்கரமானது நீல நிறத்தை கொண்டது. 16 நரம்புகள் ஒன்றிணையும் சந்திப்பாக குறிப்பிடப்படுகிறது. பஞ்சபூதத்தில் இதனை ஆகாய சக்திக்கு ஒப்பிடுகிறார்கள். மந்திரமாக ஹம் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். 6வது சக்கரம் ஆக்ஞா. இந்த ஆக்ஞா சக்கரமானது கருநீல நிறத்தை கொண்டது. இந்த சக்கரமானது 2 நரம்புகள் சந்திக்கும் இணைப்பாக
கருதப்படுகிறது. நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பி என்னும் சுரப்பி ஆட்கொள்ளும் இடமாக கருதப்படுகிறது. நமது ஆன்மீகத்தில் இதனை முக்கண், மூன்றாவது கண் இருக்கும் இடமாக கருதப்படுகிறது. கடைசி சக்கரமான சகஸ்ராரம், இது நமது உடம்புக்கு சற்று மேலே, அதாவது தலைக்கு சற்று மேலே நிலை பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த சக்கரத்திற்கான வர்ணமாக வயலட் நிறத்தை குறிப்பிடுகிறார்கள். இதை 1000 இதழ் கொண்ட தாமரை பூவாக வர்ணிக்கப்படுகிறது. இது பீனியல் சுரப்பி என்கின்ற சுரப்பி ஆட்கொள்ளும் இடமாக கருதப்படுகிறது. இந்த கடைசி 2 சக்கரங்களுக்குமே ஆம் என்கிற வார்த்தையைத்தான் மந்திரமாக உச்சரிப்பார்கள். இந்த சக்கரங்களை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ. This video is sponsored by Zen Reviews.